ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு தோசைக்கு சூப்பரான ஒரு சட்னி பார்க்கலாமா? காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. தேங்காய் ஒரே ஒரு தக்காளி தான் போட்டுறேன், பெரிய தக்காளியாக. சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா நீங்கள் 2 போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் அப்படியே பச்சையாக போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். தேவையான அளவுக்கு, சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். சூப்பராக சட்னி ரெடி. சட்னி பாருங்கள், அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு இது மட்டும் போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை கொட்டிட்டோம்னா சட்னி ரெடி. இந்த சட்னியை வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.